ஹலோ motorcycle lovers. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா Yamahaவோட பிராண்ட் நியூ RX100 பார்த்தீங்கன்னா இன்னும் 2 monthsல இந்தியாவில் வந்து 2 நியூ வேரியண்ட் லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RX100 ரீலான்ச்சில் ப்ரைஸ் என்னவா இருக்கும், கான்ஃபிகரேஷன் என்ன கொடுக்க போகிறாங்க, என்னென்ன அந்த 2 வேரியண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவேளை RX100 பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamahaவை பொறுத்த வரைக்கும் RX100 அப்படிங்கிறது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஒரு கிங்கான ஒரு பைக்குங்க. ஆனால் இப்போ Yamaha இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற அந்த ரீலான்ச்சிங் பண்ண போகிற RX100 எப்படின்னா 4 ஸ்ட்ரோக் 4 வால்வில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் மோட்டார் சைக்கிளாக இருக்குது. ஆனால் இதோட பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய FZX150 மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் RX100 அளவுக்கு ஆக்சலரேஷன் ஸ்பீடோ இல்லை அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ ரீலான்ச்சிங் பண்ண போகிற RX100 அந்த அளவுக்கு வர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த RX100 பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு ரெட்ரோ ஃபீல், ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு வெறும் இந்த டிசைன் மட்டுமே பத்தாதுங்க. இதோட பவர் பர்ஃபார்மன்ஸ், இதோட அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. பட் அந்த அளவுக்கு இந்த 4 ஸ்ட்ரோக் 4 வால்வில் வெறும் 12 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹார்ஸ் பவரும் டார்க்கும் இருக்கக்கூடிய RX100 எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ஆக்சலரேஷன் ஸ்பீடு, பெஸ்ட்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த RX100 பொறுத்த வரைக்கும் 98,500 rupees பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட், அதாவது ஸ்போக் வீல்ஸ் இருக்கக்கூடிய வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 1,05,750 rupees, அதாவது 1,07,500 rupees பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் இருக்கக்கூடிய RX100 வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நியூ வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக பீப்புள்ஸ்க்கு இல்லை RX ஃபேன்ஸுக்கு எந்த பைக் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சாய்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு 10,000 rupeesஓ இல்லை ஒரு 8,000 rupeesஓ ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அந்த பைக்கில் அந்த அளவுக்கு ஒர்த்தா என்ன கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் கிளஸ்டரும் வந்து எல்இடியில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் TFT கலர்டு டிஸ்பிளே கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க RX100 எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டெய்ல் லேம்ப் எல்இடி, இண்டிகேட்டர்ஸ் எல்இடி கொடுத்தாலுமே இந்த பைக்கோட அந்த ஆக்சலரேஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டான RX100 வந்து வரும். இல்லை அப்படின்னா RX100 அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி பைக்கை 4 ஸ்ட்ரோக் 4 வால்வில் ரீலான்ச் பண்ணி ஃபெயிலர் ஆக்கிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இப்போ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயே பழைய 1986 RX100லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கும் மேலே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பவர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கில் டெக்னாலஜி வைஸ் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாது. FZ மாடலில் இருக்கக்கூடிய மாதிரி தான் கொடுப்பாங்க. சிங்கிள் சேனல் ABS வந்து வரும் கண்டிப்பாக அலாய் வீல் வேரியண்ட்டில். இதே நீங்கள் ஸ்போக் வீல்ஸ் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்பிளேக்கு தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக் வரும், ரியரில் ட்ரம் பிரேக் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் கொடுக்க போகிறாங்க XSRல இருக்கிற மாதிரி. அண்ட் 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45 to 48 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு 100 km/h அந்த ரேஞ்சுக்கும் கம்மியாக தான் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த RX100ல உங்களுக்கு வைப்ரேஷன் லெவலும் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் நல்ல அப்ரைட்டான ஹேண்டல் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால ஒரு அக்ரெசிவான ரைடிங் ஸ்டான்ஸாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான செக்ஷனில் பார்த்தீங்கன்னா RX100ல Yamaha நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் மற்றபடி RX100ல நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வில் எந்த ஒரு டெக்னாலஜி வைஸும் கொடுக்க போகிறது கிடையாது. கிளஸ்டரில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோ, நேவிகேஷன், ரைடிங் மோட்ஸ் இந்த மாதிரியான விஷயமும் கிடையாது. இப்போ கவாசகி W175 ஒரு பேருக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி Yamahaவும் RX100 அப்படிங்கிற ஒரு நேமுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா கீவே SR125, SR250 அப்படிங்கிற 2 நியூ வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அந்த 2 பைக்குமே கிட்டத்தட்ட RX100 லுக்கில் தான் இருக்குது. பட் நீங்கள் கான்ஃபிகரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பைக்கும் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ பழைய மாடல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ணாமல் அந்த பைக்கில் ஏதாவது உருப்படியாக ஏதாவது பெஸ்ட்டான ஒரு நல்ல டெக்னாலஜியோ இல்லை கான்ஃபிகரேஷனோ கொடுத்து லான்ச் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பைக்கை நம்ம கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் மந்தில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.